நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாருமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரம் உண்டாக கடவுளே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அன்றோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அன்றோ
பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. இரத்தமை சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரத்தமை சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை 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 ஆராதனை. நம் நடுவே இருக்கிற நற்கருணை ஆண்டவரை மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். இந்த இயேசு கிறிஸ்து நற்கருணை ஆண்டவர் நம் நம்பிக்கை வாழ்வின் ஊற்றும் உச்சமுமாக இருக்கிறார். எல்லா நலன்களின் ஊற்றாக இருக்கிறார். நன்மைகளையே தருகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த ஆண்டவரை நம்முடைய அடைக்கலமாகவும் பாறையாகவும் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் என் ஆண்டவர் என்றுமுள்ள கற்பாறை என்று சொல்லி எசாயா தனது நூலிலே கூறுகிறார். கடவுள் நமது கற்பாறை, சாதாரண கல் அல்ல, அவர் கற்பாறை. உங்களை ஈன்றெடுத்த பாறையை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி மோசே சொல்கிறார். உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகி செல்லுங்கள் என்று சொல்லி புனித பேதுரு சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் ஒன்றுக்கும் உதவாத ஒரு கல் அல்ல, நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாத கல் அல்ல. அவர் நம்முடைய கற்பாறை என்றால் நம்மை புரிந்து கொள்ளக்கூடியவர், உயிருள்ள ஆண்டவர், அணுகி செல்கிற பொழுது அரவணைத்து கொள்ளக்கூடிய ஆண்டவர், நம்மை ஈன்றெடுத்தவர். அந்த நற்கருணை ஆண்டவர் இதோ நமக்கு முன்பாக இருக்கிறார். நம்மை மீட்டு கொண்ட இந்த நற்கருணை ஆண்டவரை மனக்கண் முன்பாக வைத்து நாம் நன்றி சொல்வோம், ஆராதனை செய்வோம், அவரை போற்றுவோம், அவரை புகழ்வோம், நம்மோடு என்றும் தங்கியிருக்கும்படியாக வேண்டிக் கொள்வோம். எம்மாவு சீடர்கள் மாலை வேளையிலே ஆண்டவரே எங்களோடு நீர் தங்கும் என்று சொல்லி இயேசுவை வற்புறுத்தி கேட்டார்கள். அவர்கள் இயேசுவை வற்புறுத்திய போது இயேசு அவர்களோடு தங்கினார். அதுவரை ஆண்டவர் உடனிருந்ததை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. எப்பொழுது ஆண்டவர் அவர்களோடு தங்கினாரோ அப்பொழுது அவர்கள் இயேசுவை, தங்களோடு இருந்த கடவுளை கண்டுகொண்டனர். யாக்கோபுவுடன் ஆண்டவர் இருந்தார். அவர் தன்னுடைய மாமனாரிடம் அடிமை போல வேலை பார்த்த பொழுது ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார்.
இருமுறை அவருடைய ஊதியத்தை அவர் ஏமாற்றுகிறார். அப்பொழுதும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவருடைய 2 மகள்களையும் மணந்து கொண்டு 12 குழந்தைகளை பெற்றுக்கொண்டு அவர் திரும்பிச் செல்கிற பொழுது கூட ஆண்டவர் அவரோடு இருந்தார். அவர்தான் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரோடு அவர் போரிடுபவராக இருந்தார். ஆண்டவர் தன்னோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்தறிபவராகவே இருந்தார். ஆனால் ஆண்டவரை அவர் கண்டபோது ஆண்டவரை இறுக பிடித்து கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொன்னார். ஆண்டவர் அவரை இஸ்ரவேல் என்ற புதியதொரு பெயரால் ஆசீர்வதித்தார். அந்த நற்கருணை ஆண்டவர் இதோ நம் முன்பாக இருக்கிறார். அந்த கடவுள் இதோ நம் முன்பாக இருக்கிறார். அந்த ஆண்டவரிடம் நாமும் சொல்வோம், இந்த இரவிலே ஆண்டவரை எங்களோடு தங்கும், எங்களை ஆசீர்வதிக்காமல் எங்களை போக விடாதையும், உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் நாங்கள் திரும்பிச் செல்வோமாக. வெறுங்கையராய் உங்களை போக விடேன் என்று சொன்ன ஆண்டவரே, எங்களை வெறுமையாய் நீர் திரும்ப செல்ல விடாதையும், உம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பியருளும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆண்டவரே, நற்கருணை தெய்வமே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் இனியவர்களே, இன்றைக்கு நாம் வாசித்த இந்த நற்செய்தி வாசகத்தில் 2 வீடுகள் பற்றிய ஒரு உவமை கொடுக்கப்படுகிறது. 2 வீடு என்று சொன்னால் வேறு வேறு தன்மை கொண்ட வீடு அல்ல, அப்படி இருக்க வாய்ப்பும் இல்லை. இனி இவர்களை 2 வீடுகளை கடவுள் சொல்லுகிறார். 2 வீடுகளும் ஒரே கட்டட கலைஞராக கட்டப்பட்டிருக்கலாம், ஒரே மாதிரியாக கட்டப்பட்டவை தான், ஒரே வலுவோடு ஒரே திறனோடு கட்டப்பட்டவை. வீடு இருந்த நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. 2ம் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் கட்டப்பட்டவை. 2ம் கட்டியவர்கள் சும்மா வெறுமனே கட்டவில்லை, மனிதர்கள் வாழும்படியாகத்தான் அதை கட்டுகிறார்கள். குடும்பத்தார் அதில் வாழ வேண்டும், அந்த இல்லம் என்னாலும் நிலைத்திருக்க வேண்டும் என்ற சிந்தனையில் தான் கட்டுகிறார்கள். எனவே இந்த 2 வீட்டையும் நாம் பார்க்கிற பொழுது கட்டிய அமைப்பிலோ கட்டப்பட்ட நேரத்திலோ கட்டியவர்களுடைய திறமையிலோ எந்த விதமான மாற்றமும் இல்லை. கட்டப்பட்ட நோக்கம் மனிதர்கள் வாழ வேண்டும், குடும்பத்தார் வாழ வேண்டும், பாதுகாப்போடு இருக்க வேண்டும் என எந்த விஷயத்திலுமே மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு வீடு நிலைத்திருந்தது, மற்ற வீடு இடிந்து விழுந்தது. 2 வீடுகளுமே ஒரே தன்மையோடு கட்டப்பட்டவை, ஒரே மூலப்பொருட்களை வைத்து கட்டப்பட்டவை, ஒரே நோக்கத்திற்காக கட்டப்பட்டவை, ஒரே தன்மை கொண்டவை. ஆனால் எப்படி ஒன்று நிலைத்திருந்தது, ஒன்று இடிந்து விழுந்தது? அடித்தளம் சரியில்லை. இனி இவர்கள் வீடு சரியானது, கட்டப்பட்ட முறை சரியானது, அமைப்பு சரியானது, நோக்கம் சரியானது, ஆனால் அடித்தளம் சரியில்லாமல் போனது. இனி இவர்களே இதையும் நம்முடைய மனநிலையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். வடிவேல் சொல்வார்கள் படத்தில், பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் எதுக்கு வாழ்கிறேன்னு சொல்லி யாராவது தெரியாமல் வாழ்கிறீங்களா? தெரியும், நம்ம எதுக்கு வாழ்கிறோன்னு தெரியும். கோயிலுக்கு ஏன் போகிறோன்னு தெரியாமல் யாராவது வர்றோமா? ஏன் போகிறோன்னு தெரியலன்னா 2 நாள் வரும், 3 நாள் வரமாட்டோம். நாம் எல்லாம் தொடர்ந்து ஆலயத்துக்கு வந்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரை தரிசித்து கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரோடு மன்றாடி கொண்டு இருக்கிறோம், ஆண்டவரோடு உரையாடி கொண்டு இருக்கிறோம், நல்லது உள்ளது எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலும் தொடங்குகிறோம். எனவே நாமெல்லாம் சரியாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்மிடம் ஒருவர் மற்றவரிடம் எந்த வேறுபாடும் இல்லை. நாம் ஆண்டவரிடம் கோவித்துக் கொள்கிறோம், சண்டையிட்டுக் கொள்கிறோம், ஆண்டவரை புகழ்கிறோம், பாடுகிறோம், ஆண்டவரை போற்றுகிறோம், ஆண்டவர் தான் எல்லாம் என்று சொல்கிறோம். ஒரு காலத்தில் ஆண்டவரை நீ வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் என்று சொல்கிறோம். எல்லாம் ஒரே மாதிரி தான். ஆனால் சிலர் வாழுகிறார்கள், சிலர் வீழ்கிறார்கள். என்ன பிரச்சனை? நம்மிடம் அடித்தளம் சரியில்லை, நம்முடைய நோக்கம் சரி, நம்முடைய வாழ்க்கை முறை சரி, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலை சரி, நாம் உணவாக பெற்றுக்கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சரியான விதத்தில் தான் பெற்றுக்கிறோம். எல்லாருக்கும் கிறிஸ்துவின் திருவுடல் என்று சொல்லித்தான் குருவானவர் கொடுக்கிறார். ஆளை பார்த்து கொடுக்கறதில்லை. உங்களுக்கு கிறிஸ்துவின் திருவுடல், உங்களுக்கு பாதி உடல் என்றெல்லாம் சொல்வதில்லை.
எல்லாருக்குமே ஒரே மாதிரியாகத்தான் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் சமமாகத்தான் தன்னுடைய ஆற்றலையும் வல்லமையும் அவர் கொடுக்கிறார். ஆனால் அடித்தளம் சரியில்லை என்று சொன்னால் என்ன ஆவது? விழுந்துதான் ஆக வேண்டும். இனி இவர்களை 2 வீட்டிற்கும் ஒரே மாதிரியான பிரச்சனைகள் தான். மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, அது அந்த வீட்டின் மீது மோதியது. எந்த வீட்டுக்காவது ஏத்தம் இறக்கம் இருந்துச்சா? இல்லை, ஒரே மாதிரியான பிரச்சனைகள். 2 வீட்டின் மீது மழை பெய்தது, 2 வீட்டிற்கும் வெள்ளம் பாய்ந்தது, 2 வீட்டையும் தாக்கியது. இனியவர்களே, மழை பொய்த போது எந்த வீடும் கரைந்து போகவில்லை, வெள்ளம் பெருகிய போதும் கரைந்து போகவில்லை. ஆனால் இடிக்கப்பட்ட பொழுது அது உடைந்து விழுந்தது. அடித்தளம் சரியில்லை என்று சொன்னால் மேலிருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, உள்ளிருந்து தான் பிரச்சனை. நம்ம தான் விழணும். வீட்டிற்கு வெளியிருந்து எந்த பிரச்சனையும் நம்மளை தாக்காது. ஏன்னா வெளியெல்லாம் நல்லா சரியாக தான் இருக்குது, தோற்றமெல்லாம் சரியாக தான் இருக்கு. ஆனால் அடித்தளத்தில் என்ன செய்வது? பிரச்சனை. ஒரு பழைய பழமொழி ஒன்று உண்டு, ஒய்யார கொண்டையாம் தாளம் பூவான். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒய்யார கொண்டையாம் தாளம் பூவான் உள்ள இருக்குமா, ஈரும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே பார்க்கிற கூட ரொம்ப அழகா இருக்கு, அற்புதமாக இருக்கிறது, பூக்கள் எல்லாம் வைத்து அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உள்ள ஈரும் வேணும். அதுபோல நாம் நம்முடைய தோற்றத்திலே வெளிப்படுத்துகிற நிலையிலே நாம் சரியாக இருக்கிறோம், சரியான விதத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அடித்தளம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நமக்கு தான் தெரியும். அது அடித்தளம் சரியில்லாமல் போகும் என்று சொன்னால் வெளியிலிருந்து நாம் தாக்கப்படுகிற பொழுது நம்மளால் நிலைத்திருக்க முடியாது. வெளியிலிருந்து தாக்கப்படுகிற பொழுது நாம் உடைந்து விடுவோம். மழை பெய்யும், நம்ம தாங்கிக்கிடுவோம். சாதாரண ஒரு தூரல் மழை ஒரு பைப் அடித்து தண்ணி அடிக்கிற மாதிரி, அது தூரல் அங்கங்கே விழுந்துட்டு இருக்கும், அதை தாங்கிக்கலாம். ஆனால் மொத்தமாக நீர் அடிக்கிற பொழுது நம்மளால் தாங்க முடியாது, நாம் விழுந்து போவோம். அது முற்செடிக்குள் விழுந்த விதை போல. முற்செடிக்குள்ளே விழுந்த விதை முளைக்காமல் போச்சா? முளைச்சிச்சு, வளர்ந்துச்சு. ஆனால் சுற்றி இருக்கிற பிரச்சனை அமுக்கும் போது அதனால் தாங்க முடியல. ஏன்னா அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. பாறையில் விழுந்த விதை தான், பாறையில் விழுந்த விதை தான் முளைத்தது, வேகமாக வளர்ந்தது. ஆனால் அதனுடைய வேறு அடித்தளத்திற்கு போக முடியவில்லை. ஆனால் வீடு நிலைத்திருக்கிறது. ரெண்டுக்குமான வித்தியாசம். அடித்தளம் எதன் மீது எப்படி இருக்க வேண்டுமோ அதன் மீது தான் இருக்க வேண்டும். இனி இவர்களே, நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கும் பிரச்சனை தான். அந்த நிலம் உழப்பட்டு இருந்தது, உழப்பட்ட நிலத்தில் அந்த மண்ணில் அது மூழ்க வேண்டி இருக்கிறது. அந்த விதை மூழ்கி இறந்து அது புதிதாக உயிர் தள்ள வேண்டி இருக்கிறது. அதையெல்லாம் துன்பத்தை எல்லாம் தாங்கிய பிறகுதான் வெற்றி. ஆனால் அதனால் எப்படி வாழ முடிந்தது? மற்ற இடங்களில் விழுந்து முளைத்த விதைகள் எப்படி மாண்டு போயின? ஏனென்றால் அடித்தளம் சரியில்லை. நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவின் மீது அடித்தளம் இடப்பட்டு வாழுகிறவர்கள். நம்முடைய வெளித்துற தோற்றத்தில் நாம் சரியாக இருக்கிறோம், யாரும் நம்மை குறை கூறிவிட முடியாது. ஆனால் அடித்தளம் எப்படி இருக்கிறது? நம்முடைய அடித்தளம் ஆண்டவர் மீது இருக்கிறதா? இனி இவர்களை எசாயா மிக அழகாக சொல்கிறார், ஆண்டவர் என் ஆண்டவர் என்றும் உள்ள கற்பாரை, அவரையே நான் தேடுவேன், அவரையே நான் தேடுவேன். ஆண்டவரை அவர் இறுக பிடித்துக் கொள்கிறார். தாவீது அரசர் ஆண்டவருக்கு மிகவும் நெருக்கமானவர். ஆனால் ஒரு பாவம் செய்கிறார். அந்த பாவம் செய்கிற பொழுது ஆண்டவர் அவரை எவ்வளவு தூரம் தண்டிக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு பிடித்தமான ஒன்றை ஆண்டவர் அவரிடமிருந்து எடுத்துக்கொள்கிறார். தாவீது செய்த தவறுக்கு அவருக்கு பிறந்த குழந்தை கொல்லப்படுகிறது. இனி இவர்களே, மிகவும் பிடித்த ஒரு குழந்தை, ஆசையோடு காத்திருந்த ஒரு குழந்தை இறந்து போகிறது. நமக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று கடவுள் எடுத்துக்கொண்டார் என்று தெரிந்தால், அது இயல்பாக கூட நடந்திருக்கலாம். நம்ம என்ன செய்வோம்? கடவுளை இருக்கிறார், கடவுள் தான் பிரச்சனை பண்ணிட்டாருன்னு சொல்லி நாம் ஒதுங்கி விடுவோம். ஆனால் தன்னுடைய பிள்ளை அவன் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உணவு கூட அருந்தாமல் ஆண்டவருடைய கூடாரத்திலேயே தாவீது அரசர் விழுந்து கிடக்கிறார். விவிலியம் அப்படித்தான் சொல்கிறது. அவர் விழுந்து கிடக்கிறார், அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் இரவும் பகலும். ஆனால் குழந்தை பிழைக்கவில்லை. ராத்திரி பகலா அழுது கொண்டு ஜெபித்துக் கொண்டு சாப்பிடாமல் கிடக்கிறாரே, குழந்தை இறந்து விட்டது என்று எப்படி சொல்வது என்று சொல்லி படை வீரர்கள் மிரண்டு போனார்கள். அவங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்த தாவீது திரும்பி பார்த்து கேட்கிறார், குழந்தை இறந்து விட்டதா? ஆம், இறந்து விட்டது. இனி இவர்களே, விவிலியம் சொல்கிறது, தாவீது அரசர் எழுந்து சென்று குளித்து விட்டு நல்ல உடை உடுத்தி உணவருந்தினார்.
ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறார். ஆண்டவரே எனது குழந்தையை காப்பாற்றும் என்று சொல்லி மன்றாடி கொண்டிருக்கிறார். அந்த குழந்தை இறந்து விட்டது. ஆனாலும் தாவீது அரசர் என்ன செய்கிறார்? உணவருந்துகிறார். உணவருந்தி இந்த கடவுள் எனக்கு வேண்டாம்னு சொன்னாரா? இல்லை. அந்த உடன்படிக்கையின் வேலை முன்பாகத்தான் குதித்து ஆடுகிறார். தன்னுடைய உடையெல்லாம் களைந்து போகிற அளவிற்கு அவர் நிர்வாணமாக ஆடுகிறார். அவரை பார்த்து மனைவி சொல்றார், உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீர் ஒரு அரசர், ஒரு அரசர் நிர்வாணமாக ஆண்டவர் முன்பாக ஆடுவீரா என்று கேட்கிற பொழுது அவர் சொல்கிறார், என்னுடைய ஆண்டவர் என்னை இந்த நிலைக்கு உயர்த்தினார். நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவன், என்னை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். ஆண்டவர் முன்பாக நான் என்னை இழிவுபடுத்திக் கொள்வேன். ஆண்டவர் மிகவும் பிடித்தமான ஒன்றை எடுத்துக்கொண்டார். ஒவ்வொருடைய பிள்ளை. முதலாக வளர்ந்த மீகாவுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இல்லாத சூழ்நிலையை அறிந்தவர் அவர். அந்த நேரத்தில் ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது. அந்த குழந்தை இறந்து போனால் யாரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் கொடுத்தார். என்னுடைய வாழ்க்கைக்கு ஆதி காரணமே கடவுள். எனவே தாவீது அரசர் ஆண்டவர் மீது தனது அடித்தளத்தை உறுதியாக வைத்திருந்ததால் எந்த தாவீதை ஆண்டவர் தண்டித்தாரோ அதே தாவீதை நோக்கி கடவுள் சொல்கிறார், என் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவனாக நான் தாவீதை கண்டேன். மத்தேயு நற்செய்தியில் பாருங்கள். மத்தேயு நற்செய்தி பாருங்க, முதல் அதிகாரம், முதல் வாசகம், முதல் வார்த்தை. மத்தேயு நற்செய்தி, மத்தேயு நற்செய்தி முதல் நற்செய்தி முதல் வார்த்தை என்ன சொல்லுது? தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமாகி இயேசு கிறிஸ்து. இனி இவர்களை மூதாதையர் பட்டியலில் முதல் யார் இருக்கணும்? ஆபிரகாம் இருக்கணுமா? தாவீது இருக்கணுமா? ஆபிரகாம் தான் இருக்கணும். ஆபிரகாம் தான், அவற்றிலிருந்து தான் வரலாறே ஆரம்பிக்குது. ஆனால் நற்செய்தியாளர் மத்தேயு எப்படி ஆரம்பிக்கிறார்? தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனும். அப்ப ஆண்டவர் தாவீதை எந்த இடத்திற்கு உயர்த்தி இருக்கிறார்? காரணம், ஆண்டவர் மீது ஆழமான அடித்தளத்தை, உறுதியான அடித்தளத்தை தாவீது கொண்டிருந்தார். இனியவர்களே, நமக்கும் தாவீதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? நாம் எல்லாரும் தாவீதை போல் அழைக்கப்பட்டவர்கள் தான். தாவீதுக்கு எப்படி ஆண்டவர் மீது நம்பிக்கை இருந்ததோ நமக்கும் உண்டு. நம்பிக்கையில் நாம் சளைத்தவர்கள் அல்ல. ஆனால் அவர் அடித்தளத்தை உறுதிப்படுத்தி கொண்டார். எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், மழை பெய்தால் என்ன, காற்றை அடித்தால் என்ன, அது வெள்ளம் வந்து மோதினால் என்ன, அவர் உறுதியாக நிற்கிற அளவிற்கு அந்த அடித்தளத்தை வலிமைப்படுத்தி கொண்டார். ஆனால் நம்ம அடித்தளத்தை போட்டுட்டோம், வலிமைப்படுத்தாமல் விட்டுட்டோம். இனியவர்களே, கடவுள் மீது நம்முடைய அடித்தளத்தை வலிமைப்படுத்திக் கொள்வோம். முழந்தால் படியிடுவோம். கண்களை மூடுவோம். நற்கருணை ஆண்டவரை மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீமோன் பேதுருவை பார்த்து சொன்னது போல நம்மை பார்த்தும் சொல்கிறார், உன் பெயர் பாறை, உன் மீது நான் திருச்சபையை கட்டுவேன். நாமே பாறையாக வேண்டிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். காலை எழுந்த முதல் இரவு உறங்கும் வரை எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது, எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு வசைமொழிகள், சாடை மாடையான பேச்சுக்கள், அவமானங்கள், கண்ணீர், வெறுமை, மகிழ்ச்சி, நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதம். நாம் நினைத்த காரியங்கள் அப்படியே நடந்திருக்கும். நாம் நினைத்ததை விட சிறந்த காரியத்தை பெற்றிருப்போம். ஒரு நாள் முழுவதும் ஆசீர்வாதமும் அவலமுமாக கலந்து செல்கிறது. ஆனாலும் அடுத்த நாளுக்காக நாம் தயாராகிறோம். ஒரு நாள் நமக்கு துன்பமாக முடிந்தாலும் அடுத்த நாள் இன்பமாக இருக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு ஏன் வருகிறது? ஏனென்றால் நம்முடைய அடித்தளம் ஆண்டவர். நாம் கடவுள் மீது கட்டப்பட்ட கட்டிடங்கள். கிறிஸ்து மூளைக்கல்லாகவும் திருத்தூதர்கள் அடித்தளமாகவும் இருந்து கட்டப்பட்ட கட்டடம் நீங்கள் என்று சொல்லி பேதுரு சொல்லுவார். நம்முடைய அடித்தளம் உறுதியானது, மிகவும் உறுதியானது. அதை நாம் நம்புவோம். என்னுடைய அடித்தளத்தில் இருப்பவர் கடவுள். என் மீது எவ்வளவு பாறைகள் வைக்கப்படலாம்,
எவ்வளவு சுமைகள் ஏற்றப்படலாம், நான் உறுதியாக இருப்பேன். ஏனென்றால் அடித்தளம் ஆண்டவர். ஒவ்வொரு செங்கலாக வைத்து கட்டப்பட்ட கட்டடம் ஒரு செங்கலை எளிதாக உடைத்து விட முடியும். வெறும் கையால் கூட ஒரு செங்கலை உடைத்து விடலாம். ஆனால் ஒரு செங்கலின் மீது இன்னொரு செங்கல் வைத்து கட்டப்படுகிற பொழுது அது மிகவும் உறுதியானதாக மாறுகிறது. அடித்தளத்தின் மீது வைக்கப்பட்ட செங்கலை உடைப்பது கடினம். நம்ம ஆண்டவரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம், அடித்தளத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். எனவே ஆண்டவரிடம் இந்த உறுதியை வாழ்நாள் முழுவதும் சுவைக்கும்படியான வரத்தை வேண்டுவோம். எங்களை நேசிக்கிற அன்பான ஆண்டவரே, நற்கருணை நாதரே, நாங்கள் அனைவரும் சமமான ஒரு வீடுகள். எல்லாரையும் நீர் ஒரே போல் கட்டியிருக்கிறீர். ஆண்டவரே, எல்லாருக்கும் மூலக்கூறு ஒன்றுதான், எல்லாருக்கும் உயிர் மூச்சு ஒன்றுதான். எல்லாரையும் படைத்தவர் நீர் ஒருவரே, எல்லாருக்கும் தந்தை நீர் ஒருவரே. ஆண்டவரே, எல்லாவற்றிலும் சமத்துவமானவர்களாக நாங்கள் படைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அடித்தளமும் நீர் தான். பல நேரங்களில் நாங்கள் எங்களுடைய அடித்தளத்தை மாற்றிக்கொள்கிறோமே தவிர நீர் என்றும் மாறாதவராக இருக்கிறீர். ஆண்டவரே, மீண்டுமாக நாங்கள் எங்களை உம்மீது நிலைநிறுத்திக் கொள்ள உதவி செய்யும். திருமுழுக்கிலே உம்மில் இறந்து உம்மில் உயிர்த்து புதிய வாழ்வுக்குள் நுழைந்தோமே, அதே வாழ்வை மீண்டுமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வழிகாட்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மீது பொழிந்தருளும். அடித்தளத்தின் மீது உறுதியாக கட்டப்பட்ட வீடு நிலைத்திருக்குமே, அதுபோல ஆண்டவரை நாங்கள் நிலைத்திருப்பதற்கு எங்களுக்கு வலுதாரும். மழை பெய்யலாம், காற்று வீசலாம், வெள்ளம் பாய்ந்து வரலாம், வீட்டின் மீது மோதலாம். ஆண்டவரை, நாங்கள் உம்மீது உறுதியாக இருப்பதால் வீழ்ந்து விடாதவாறு எங்களை காத்தரும். எங்களை இறுக பிடித்து கொள்ளும். ஆண்டவரே, நல்ல ஆயரே, என்னுடைய தந்தையின் கைகளிலிருந்து யாரும் உங்களை பறித்து கொள்ள முடியாது என்று சொன்னீரே, அந்த கைகளில் எங்களை இறுக பிடித்து கொள்வீராக, உறுதியாய் பிடித்து கொள்வீராக. நாங்களே விரும்பினால் கூட ஆண்டவரை உம்மிடமிருந்து போக முடியாதபடி எங்களை இறுக்கமாக பிடித்து கொள்ளும். ஆண்டவரை, நீர் இறுக பிடித்துக் கொள்வீர் என்று சொன்னால் எவரும் எங்களை வீழ்த்திவிட முடியாது, எவரும் எங்களை தாக்கிவிட முடியாது. ஆண்டவரை, உம்மீது நம்பிக்கை கொண்டு உம்மீது உறுதியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டும். எங்களை தேற்றலும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும், எங்களை பாதுகாத்தரலும். உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை பாதுகாப்பாய் வைத்தரலும். ஆண்டவரே, நலன்களை கொடுக்கிறவரே, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவரே, உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா, சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா, அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும், அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும், உந்தன் கண்களின் இமை போ என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா, உந்தன் கண்களின் இமை போ என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா, சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா. மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். மாண்புயரே வருளானுமானத்தை தாழ்ந்து பணிந்து
பிதாவர்க்கும் சோதனைவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேலெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருஅருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. பெர்கமான் சரளப்பரே எங்கள் காவலில், புனித பெர்கமான் சரளப்பரே எங்கள் காவலில். வேலாயுதபுரம் வாழும் காவல் தெய்வமே, புனித பெர்கமான் சரளப்பரே எங்கள் காவலில். வாழ்க வாழ்க புனிதா எங்கள் அன்பு தலைவா, வாழ்க வாழ்க புனிதா எங்கள் அன்பு தலைவா. பெர்கமான் சரளப்பரே எங்கள் காவலில், புனித பெர்கமான் சரளப்பரே எங்கள் காவலில். இளமையில் புனிதனாய் வாழ விரும்பினேன், இறைவனின் அன்னையிடம் தினமும் வேண்டினேன். இளமையில் புனிதனாய் வாழ விரும்பினேன், இறைவனின் அன்னையிடம் தினமும் வேண்டினேன். செய்வன திருந்தச் செய் என்றவரே, செய்வன திருந்தச் செய் என்றவரே, செயலில் வீரராய் எங்களை மாற்றிட உடன் வருவீரே, நீர் துணை புரிவீரே. உடன் வருவீரே, நீர் துணை புரிவீரே. இறைவனிடம் எங்களுக்காய் இறைஞ்சிடுவீரே, புனித பெர்கமான் சரளப்பரே எங்கள் காவலே. பெர்கமான் சரளப்பரே எங்கள் காவலே.